நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா? நருட்டோ சுமாக்கி சாஸ்கே ஏன் லீஃப் வில்லேஜுக்கு எதிராக திரும்பினான்ற கதையை நான் இப்ப உனக்கு சொல்ல போறேன். அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி இத்தாச்சி பத்தி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். உச்சியா கிளான் லீஃப் வில்லேஜுக்கு எதிராக திரும்பினாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்கு வேண்டி லீஃப் வில்லேஜ் இத்தாச்சியை பயன்படுத்தி உச்சியா கிளானவை நாசமாக்குனாங்க. உச்சியா கிளானுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் போர் நடக்கிறதுல இத்தாச்சிக்கு விருப்பம் இல்ல. அதனால அவனவே தியாகம் பண்ணி உச்சியா கிளானவை நாசமாக்குனான். ஆனா லீஃப் வில்லேஜ் அவனுக்கு கொடுத்தப்பட்ட என்னதுன்னா கொலகாரன். இந்த உண்மை நான் சாஸ்கேக்கு சொன்னேன். இத்தாச்சி மாதிரி நீயும் போய் தியாகம் பண்ணி சாக போறியா, இல்ல இத்தாச்சிக்கு நடந்த துரோகத்துக்கு நியாயம் கேட்க போறியான்னு கேட்டேன். சாஸ்கேவை என்ன மாதிரிதான் லீஃப் வில்லேஜ்வை பழி வாங்குவேன் துடிச்சிட்டு இருக்கான். இதுதான் சாஸ்கே பழி வாங்குறதுக்கு காரணம். அவன் அண்ணனை ஏமாத்திர லீஃப் வில்லேஜ்வே அவன்